மலேசியாவின் கோட்டுமலை விநாயகர் ஆலயத்தில் இருக்கின்றோம். இந்த ஆலயம் சுமார் 120 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. மலேசியாவிலே இந்த ஆலயம் மிக பழமையாக புகழ் வாய்ந்த ஆலயமாக அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் 2 வேளையும் இங்கே சங்காபிஷேகங்கள் பக்தர்களினாலே நடத்தப்படுகின்றது. உலகத்திலேயே இவ்வளவு தொடர்ச்சியாக வருடத்தின் 365 நாட்களும் சங்காபிஷேக வைபவமானது இந்த ஆலயத்திலே மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. சென்ற கும்பாபிஷேகத்தின் பொழுது இந்த ஆலயம் தங்க விமானமும் தங்க நிலையும் அமைக்கப்பட்டு மலேசிய திருநாட்டினுடைய முதல் தங்க விமான ஆலயமாக இந்த ஆலயம் மிளகின்றது. இப்பொழுது அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற கும்பாபிஷேகத்தை ஒட்டி இந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கருவறை, விநாயகப் பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த கருவறை முழுமையாக வளவளப்பான கருங்கற்கடியினாலே செய்யப்பட்டு இந்தியாவில் ஆலயங்களிலே எப்படி அழகாக இருக்கின்றதோ அதே போன்று முழுமையான கருங்கற்களினாலே இந்த ஆலயம் அமைக்கப்பட இருக்கின்றது. அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக இந்த ஆலயத்தில் நடைபெற உள்ளது. ஓம்காரம் ஓதும் முறையை தகுந்த குருநாதரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஓம்காரத்தை ஓதுகின்ற பொழுது ஓ எனும் ஒலியை விட இம் எனும் ஒலி அதிகமாக ஒலிக்க வேண்டும். அப்படி ஓத பழகினால் எண்ணற்ற அருள்களை பெறலாம். நல்ல சத்குருநாதர்களின் அருள் உதவியால் ஓம்காரத்தை எல்லா உயிர்களும் சரியான முறையில் ஓதுவதற்கு எல்லாம் வல்ல ஸ்ரீ விநாயகப் பெருமான் திருவருள் புரிய வேண்டும். மந்திரங்களில் முதலானது ஓம் எனும் பிரணவம். அந்த ஓம்காரத்தின் வடிவினராக விளங்குகின்ற ஸ்ரீ விநாயகப் பெருமான் முதல் வணக்கத்திற்குரிய தெய்வம் ஆவார். சங்கு ஓம்கார ஒலியை எழுப்பக்கூடியது எனும் பொழுது ஓம்கார திருவடிவினரான ஸ்ரீ விநாயகப் பெருமானுக்கு 108 மற்றும் 1008 சங்காபிஷேகங்கள் நடக்கின்றன. அதுவும் தினம்தோறும் 2 வேளைகள் நடக்கின்றன என்று சொன்னால் அது மிக மிக சிறப்பானதாகும். இந்த திருக்கோவிலில் இன்னொரு சிறப்பம்சமும் உள்ளது. சங்கடஹர சதுர்த்தி அன்று இரவு 7:30 மணிக்கு இங்கே ஸ்ரீ கணேச பெருமானுக்கு 1008 பவுனில் செய்யப்பட்ட சகசரநாம மாலை அணிவிக்கப்படுகிறது என்பதாகும். அந்த சகசரநாம மாலையில் உள்ள காசில் ஸ்ரீ விநாயகரின் 1008 மந்திரங்கள் எழுதப்பட்டுள்ளன என்பது கூடுதல் சிறப்பம்சமாகும். சங்கடஹர சதுர்த்தி அன்று இரவு 7:30 மணிக்கு ஸ்ரீ கணேச பெருமானுக்கு அந்த சகசரநாம மாலை சாற்றப்பட்டு சகசரநாம பூஜை செய்யப்படுகிறது என்பது மிகவும் விசேஷமான ஒன்றாகும். இங்கே இந்த ஸ்ரீ கணேசர் திருக்கோவில் எழுந்த அருள் வரலாற்றை அறிந்து கொண்டால் மெய் சிலிர்க்கும். ஆம், சுமார் 100 ஆண்டுகளுக்கு முன்னே வாக்னர் என்கிற வெள்ளைக்கார துரைக்கு சொந்தமான பங்களா இருந்தது. அதை சுற்றி இருந்த வீடுகளும் அவருக்கு சொந்தமானவை. வாக்னர் துரையின் அலுவலகமும் அங்கேதான் இருந்தது. வாக்னர் துரை பங்களாவின் பின்புறம் ஒரு இடம் இருந்தது. அதுதான் இந்த திருக்கோவில் இருக்கின்ற இடம். 1897ஆம் ஆண்டு வாக்னர் துரையிடம் தோட்ட வேலை பார்த்த இந்து தமிழர் பிள்ளையார் திருவுருவத்தை உருவாக்கி வாக்னர் துரையின் பங்களாவிற்கு பின்புறம் இருந்த மரத்தடியில் வைத்து வணங்கி வந்தார். அந்த தோட்டக்காரர் தான் சேமித்து வைத்த தொகையால் வழிபட்டு வந்தார். பக்தர்களின் எண்ணிக்கை பெருகியது. முறைப்படி சந்நிதியில் விளக்கு புறப்பாடு, காலை மாலை வழிபாடு, பூஜை ஆகியவை செய்யப்பட்டு வந்தன. மரத்தடியில் இருந்த பிள்ளையாருக்கு செங்கற்களாலும் கூரையாலும் சிறு அறை அமைக்கப்பட்டது. பிள்ளையாருக்கு பக்தர்கள் அதிகமான காரணத்தால் பொறாமை கொண்ட சிலர் வாக்னர் துரையிடம் சென்று கோவிலை அப்புறப்படுத்த வேண்டும் என்று கோல் மூட்டினார்கள். பக்தர்களின் கூட்டம் அதிகரிப்பதும் மணி சத்தமும் தமக்கு இடைஞ்சலாக இருப்பதாக எண்ணிய வாக்னர் துரை கோவிலை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டார். தனது தோட்ட தொழிலாளர்களிடம் கோவிலை அப்புறப்படுத்துமாறு மிரட்டி வற்புறுத்தினார். அந்த தொழிலாளர்கள் எவ்வளவோ எடுத்துச் சொல்லியும் அவர் கேளாமல் தொழிலாளர்கள் கோவிலை அப்புறப்படுத்தாவிட்டால் தானே அவ்வாறு செய்ய நேரிடும் என்று வன்மையாக சொன்னார். அவர் அவ்வாறு சொல்லி சில நாட்களுக்குள் அவருக்கு வாத நோய் வந்து கையும் காலும் விளங்காது போயின. பெரிய மருத்துவர்களின் சிகிச்சை பலன் தராமல் போனது.
அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். வெளிநாட்டு மருத்துவ நிபுணர்கள் வந்து மருத்துவம் செய்தும் பலன் கிட்டவில்லை. அச்சமயம் தமிழ் வாடிக்கையாளர்கள் வாக்னர் துரையை நோக்கி, இது கோர்ட்டுமலை ஸ்ரீ விநாயகரின் கோபம், ஆகவே அவரை வணங்கி வழிபட்டு விபூதி பிரசாதம் வாங்கி கையிலும் காலிலும் பூசிக்கொண்டால் நோய் குணமாகும் என்று கூறினர். அவர்கள் சொன்னதை அந்த வாக்னர் துரை உணர்ந்தாலும் தான் வலியச் சென்று அவ்விதம் செய்யாமல் மன சஞ்சலத்தாலும் சுயமரியாதை போராட்டத்தாலும் அன்று இரவு முழுவதும் உறங்காமல்